எனவேதான் நகரமைப்பை எப்படி உருவாக்க வேண்டும் என்று சிலப்பதிகாரத்தில் சொல்கிறான் பாருங்க. 2 நகரத்தை காட்டுறான். ஒன்று மருவூர் பாக்கம், இன்னொன்று பட்டினப்பாக்கம். இந்த பட்டினப்பாக்கம் அப்படிங்கிறது கடற்கரையை ஒட்டி இருக்கு. மருவூர் பாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஊருக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறது. இந்த 2 நகரத்தையும் அவன் இணைக்கிறான். மருவூர் பாக்கத்தில் கொஞ்சம் உள்பக்கமாக இருக்கிற பெரிய பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வாழ்கிறார்கள். பட்டினப்பாக்கத்தில் அந்த அரச குலத்தை சேர்ந்தவர்கள், அரசனுக்கு உதவுபவர்கள் எல்லோரும் வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த பட்டினப்பாக்கத்திற்கும் மருவூர் பாக்கத்திற்கும் இடையில ஒரு சந்தை. இந்த பட்டினப்பாக்கத்தில் உள்ளவங்களும் வரலாம், மருவூர் பாக்கத்தில் உள்ளவர்களும் வரலாம். அவங்க இருவருக்கும் நடுவில் அந்த 2 நகரத்துக்கும் இடையில அவன் ஒரு சந்தையை அமைக்கிறான். அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கிறார் இளங்கோ? நாளங்காடி. நாளங்காடி அப்படின்னு சொல்றார். நாளங்காடி அப்படின்னா பகல் வேளையில் இருக்கக்கூடிய அங்காடி. இனி அல்லங்காடின்னு ஒன்று சொல்லுவாங்க, அது இரவு நேரத்தில் அந்திக்கடைன்னு சொல்லுவோம். அந்த இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய கடை, பிட்டு விற்கிறவங்க அதெல்லாம் இருக்கிறதா பட்டினப்பாலை சொல்லும். இந்த அமைப்பு முறையில் ஒரு சந்தையை உருவாக்கி 2 பக்கத்தில் இருப்பவர்களும், மருவூர் பாக்கத்தில் யார் யாரெல்லாம் என்னென்ன தெருவில் குடியிருந்தாங்க, யவனர்கள் எந்த தெருவில் குடியிருந்தாங்க, பொன் வணிகர்கள் எந்த தெருவில் குடியிருந்தார்கள், தானிய வணிகர்கள் எந்த தெருவில் குடியிருந்தார்கள் என்று வகைப்படுத்தி, உயர்வு தாழ்வு ஏற்படுத்தி இல்லை, வகைப்படுத்தி, இந்த தெருவில் போறியன்னா நீ தானியம் வாங்கிக்கலாம், இந்த தெருவில் போனால் பொன் வாங்கிக்கலாம், இந்த தெருவில் போனால் இது வாங்கிக்கலாம் அப்படின்னு. இப்போ ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் எல்லாம் கொடுக்குறான். இந்த நாளங்காடி என்பது ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போல என்ன செய்திருக்குது, இருந்திருக்கு. இந்த பக்கத்தில் போனீங்கன்னா உனக்கு அரிசி வகைகள், இந்த பக்கத்தில் போனால் கோதுமை வகைகள், கோதுமை இல்லை அந்த காலத்தில், சோள வகைகள், இதை போல பகுத்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு முறையையும் கொண்டு வந்திருக்கிறான்.